Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from Seven Sun Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கரன்சி பேர்ஸ் கோல்டு இதெல்லாம் ப்ரீ மார்க்கெட்டாக நம்ம எஸ்எம்சி பேஸ்ட் அனலைஸ் பண்ணி எந்த டிமாண்ட்லேருந்து பை இருக்குது எந்த சப்ளைலேருந்து செல் இருக்குது அப்படின்றத ப்ரீவியஸாகவே அனலைஸ் பண்ணி நம்ம இந்த யூடியூப் சேனலில் அப்லோடு வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். நான் வந்து ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத அப்படியே அப்ளை பண்ணிக்கிட்டு பை அண்ட் செல் பண்ணுறத அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜியோட ரூலை ஃபாலோ பண்ணி நீங்கள் பை அண்ட் செல் பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் வந்து பெஸ்ட். அதுதான் வந்து ப்ராஃபிட், எக்ஸ்பீரியன்ஸ், நாலேஜ் எல்லாமே வந்து உங்களுக்கு கெயின் பண்ணி கொடுக்கும். ஸோ நம்மளோட ரெக்கார்டிங் எஸ்எம்சி கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ பை பண்ணணும் விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு என்னை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட்டில் மூமெண்ட் வந்து இல்லை. ஸோ அதனால் டுடே ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்ட சம்திங் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு நல்ல நாலேஜபிள் வீடியோவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோவில் நிறைய நாலேஜ் இருக்குது, நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணுறேன் அப்படின்ட்டு உங்களுக்கு கண்டிப்பாக தோணுச்சு அப்படின்னா உங்களோட சஜஷன் என்ன? என்னோடய வீடியோ வந்து உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது, எந்த விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, எந்த மாதிரி நீங்கள் என்னோட சேனலை பார்த்ததுக்கப்புறம் மார்க்கெட்டை எந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட சஜஷன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கண்டிப்பாக வந்து கமெண்டில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ நீங்கள் கொடுக்குற ஒரு ஹோப் இன்னொருத்தவங்களுக்கு, நீங்கள் கொடுக்குற ஒரு கமெண்ட் இன்னொருத்தவங்களுக்கு ஒரு பெரிய ஹோப்பாக இருக்கலாம், பெரிய சேஞ்சிங்காக கூட இருக்கலாம். ஓகேங்களா? அதனால் நமக்குள்ளேயே ஒரு மோட்டிவேஷன் வந்து நம்மளே வந்து க்ரியேட் பண்ணி பண்ணுவோம். ஸோ அதனால் கண்டிப்பாக கமெண்டில் வந்து ஒரு உங்களுக்கு என்ன மனசில் இருக்கோ அதை வந்து பண்ணுங்கள். சூப்பர்னு போடுங்க, நல்லா இருக்குன்னா குட்டுன்னு போடுங்க. ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக கமெண்ட் வந்து பண்ணுங்கள். படிக்கிறவங்களுக்கும் தெரியணும். அப்புறம் என்னை பற்றின கமெண்டும் வந்து போடுங்க. நான் எப்படி பண்ணிகிட்ருக்கேன், நல்லா இருக்கா நல்லா இல்லையா, இல்லை இதை நீங்கள் பில்ட் பண்ணலாம் ப்ரோ அப்படின்னு ஏதோ ஒரு சஜஷன் இருந்தாலும் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து உங்களோட கமெண்டை படிக்கிறதுக்கு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? சரி, வீடியோ பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே. சப்ளையில் ட்ரேடு வந்து கொடுத்துருக்கேன். மார்க்கெட் என்ன பண்ணுறான், அப்படியே பிரேக் இது எப்போ கொடுத்தேன்னா மண்டே சண்டேன்னு நினைக்கிறேன். சண்டே நைட் வந்து கொடுத்துருக்கேன் இது. ஓகேங்களா? இங்கேருந்து கீழே வருவான்னு கொடுத்துருக்கேன். ஆனால் மார்க்கெட் என்ன பண்ணுறான், சப்ளைக்கு வராமல் கீழே போயிட்டான். இப்போ என்ன பண்ணுறான், மேலே வந்துட்டுருக்கான். இப்படி கீழே போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல்லாக ட்ரேட் பண்ணிடுவாங்க. இந்த இடத்துல ட்ரேட் பண்ணும்போது லாஸஸ் வந்து ஆகும். நமக்கு இன்டியூஸ்மெண்ட்ஸ்லாம் எங்கே இருக்குன்னு தெரியும். அப்போது இந்த இன்டியூஸ்மெண்ட்டுக்கு கீழே எவ்வளோ சப்ளை கிரியேட் ஆனாலும் அது ஃபெயிலியர் தான் வந்து பண்ண போகுது. இந்த இன்டியூஸ்மெண்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய எவ்வளோ எந்த ஒரு சப்ளைஸ் இருந்தாலும் எது இருந்தாலுமே ஃபெயிலியர் தான் வந்து பண்ண போகுது. அப்போது எனக்கு ஆக்சுவலாக நான் கொடுத்த என்ட்ரி இங்கே இருக்குது. இந்த சப்ளையில் என்ட்ரி எடுத்திருக்கு. ஓகேங்களா? இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துருக்கு. போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல அப்டேட் வந்து கொடுத்துடணும். ஸோ 4 ஹவர். ஸோ 4 ஹவரில் இந்த சப்ளையில் 15 மினிட்ஸ் ரீஃபண்ட்மெண்ட், 15 மினிட்ஸ் ரீஃபண்ட்மெண்ட்டில் கரெக்டாக இந்த இடத்துல ரீஃபண்ட்மெண்ட் இருக்குது. ஓகேங்களா? நல்ல ரீஃபண்ட்மெண்ட் இருக்குது. அதுக்கு மேலே ரீஃபண்ட்மெண்ட் இருக்கான்னா ரீஃபண்ட்மெண்ட் இல்லை. ஓகேங்களா? மார்க்கெட் என்ன பண்ணுறான், ரீஃபண்ட்மெண்ட்டை மிட்டிகேட் பண்ணுறான். மிட்டிகேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம 5 மினிட் வந்து போகிறோம். 5 மினிட்டில் இந்த இடத்துல பிரேக்கு. அப்போது இதில் ஏதாவது ஒரு சப்ளை கிடைக்கும். அந்த சப்ளையில் தான் நம்ம என்ட்ரி வந்து போகணும். ஓகேங்களா? இந்த இடத்துல ஒரு சப்ளை இருக்குது. இதுதான் வந்து எக்ஸ்ட்ரீம் சப்ளை. கரெக்டாக? வேறு மேலே ஏதாவது சப்ளை இருக்கா? மேலே எந்த சப்ளையும் இல்லை. ஓகேங்களா? இதுதான் வந்து எக்ஸ்ட்ரீம் சப்ளை. எக்ஸ்ட்ரீம் சப்ளை வந்து என்ன பண்ணுறான், ஃபெயிலியர் பண்ணிட்டான். எக்ஸ்ட்ரீம் சப்ளை ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா மார்க்கெட் சோர்ஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? சோர்ஜ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கா? ஏன்னா மேலே எந்த சப்ளையும் இல்லை. அப்போது இந்த ஹை ஃபுல்லாகவே நமக்கு லிக்விடிட்டி ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த ஹையை எடுத்துரும். ஓகேங்களா? அப்போ இந்த ஹையை எடுக்கணும்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஹையை இங்கே எடுத்துட்டான். புரியுதுங்களா? நம்ம இங்கே ஒரு என்ட்ரி போயிருப்போம் கண்டிப்பாக. இது வந்து லாஸு. ஓகேங்களா? இந்த இடத்துல லாஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல லிக்விடிட்டி ஹண்ட். இப்போது உங்களுக்கு இது தெரியுதா, லிக்விடிட்டி ஹண்ட்டு ஏன் நடக்குதுன்னு?
செஷன் இல்லாதனால ப்ரோ இல்ல. இல்லை இன்டியூஸ்மெண்ட். இந்த இடத்துல சப்ளை இல்ல. சப்ளை இருக்கு. இது வந்து நமக்கு பிரேக் ஆயிருச்சு. இதுல இன்டியூஸ்மெண்ட்ஸ் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இன்டியூஸ்மெண்ட் இருக்கு. இந்த இடத்துல. இதெல்லாம் இருந்தனால தான் நம்ம இந்த சப்ளைக்கு போனோம். சப்ளை வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்போ இங்க ஹை எடுத்திருக்கு. அப்போ லோன்றது இங்க தானே இருக்கு. புரியுதுங்களா? எஸ் ப்ரோ. ஓகே. இந்த இடத்துல இப்படி இருக்கு. சரி. இப்போ நான் இன்னொரு விஷயம் ஒன்று சொல்கிறேன். இந்த இடத்துல நம்ம படித்தது எல்லாமே வந்துருச்சா? இந்த இடத்துல ஃபெயில் ஆயிருக்கு. நம்ம பார்த்தது எல்லாமே வந்துருச்சான்னு சொல்லுங்க ப்ரோ. ஒன்று ஒன்றா அப்படியே சொல்லுங்க. கேக்குதா? சொல்லுங்க ப்ரோ. மைக்கு கிட்ட வச்சு பேசுங்க. ஐபேடு கொண்டு ஓகே வச்சாங்க. ஓகே ஓகே. லெஃப்ட் சைடுல வந்து பிஓஎஸ் கிடைச்சிருக்கு. சரி ப்ரோ. அதுக்கப்புறம் கீழே சோர்ச். பிஓஎஸ் கீழே சோச்சு ரைட்டு. அடுத்து அதுக்கு ரைட் சைடுல மேல ஓபி. ஓபி. ஐடிஎம் இருக்கு. வேற ப்ரோ? என்ன ப்ரோ? செஷன். நியூயார்க் வந்து இது பண்ணியிருக்கான். அப்போ சூப்பர். ஓகே. இன்டியூஸ்மெண்ட்டை அடிச்சுட்டு அதுக்கு அடுத்தது ஒரு ஸ்விங்கை கொடுத்து இந்த ஹையை வந்து அடிச்சிருக்கான். அப்போ இது வேலிட். இது ரொம்ப ஸ்ட்ராங்காகவே கூட இருக்கும். மேனுவல் இன்டியூஸ்மெண்ட் மாதிரி இது நான் கொஞ்சம் நல்லா, ஏன்னா இந்த இடத்துல மேனப்ளேட் பண்ணி அடிச்சுட்டு அப்புறமா இங்கேருந்து கீழே வருவான். சரி. செந்தில் ப்ரோ நீங்கள் சொல்லுங்கள். இது வந்து நம்ம படித்ததை வச்சு நம்ம இங்கே எடுத்திருக்கோமா? என்னென்னலாம் நம்ம பார்த்துருக்கோம் அதை வச்சு சொல்லுங்கள் ப்ரோ. இங்கே பிஓஎஸ் இருக்குது, சோச் இருக்குது, அந்த மாதிரி. ஃபஸ்ட்டு கிளாஸ்லேருந்து வாங்க. டைரக்ஷன் வருவோம் ஃபஸ்ட்டு. 4 ஹவர். சப்ளை மெட்டிகேஷன். அதில் கன்ஃபர்மேஷன் 15 மினிட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், மிட்டிகேஷன் இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம 5 மினிட் வந்திருக்கோம். டைரக்ஷன் செல்லில் இருக்குது. ஓகேங்களா? மார்க்கெட் செல்லில் இருக்குது. நம்ம சப்ளை வந்து எடுத்து இது பண்ணிகிட்ருக்கோம். இப்போ சொல்லுங்கள் ப்ரோ. நம்ம இது சொல்லுங்கள். பிஓஎஸ் சோச்செல்லாம் அதனால் ப்ராக்டிஸ் கண்டிப்பாக பண்ணணும். அதனுடைய நம்ம சப்ளை தான், நம்ம அதை பிரேக் பண்ணால் தான் சோச்சு. ஆமாம். மேலே இந்த ரேஞ்ச் ஹையை பிரேக் பண்ணால் சோச்சு. அப்போ இது சப்ளை, இது எல்லாமே இன்டியூஸ்மெண்ட். ஓகே. இது எல்லாமே இன்டியூஸ்மெண்ட். அப்போ இன்டியூஸ்மெண்ட் இதில் செஷனும் இருக்குது. நியூயார்க் இருக்குது. நியூயார்க்கு தான் வந்து மார்க்கெட்டை திருப்புறோம். நடுவில் ஏஷியன் இருக்குது. ஆனால் ஏஷியன் இந்த சப்ளைக்கு கீழே இருந்தால் பெட்டர். ஏஷியனில் தான் நம்ம வந்து சப்ளை வந்து ஹண்ட் ஆகிருக்கு. ஏஷியனில் நம்ம கண்டிப்பாக என்ட்ரி வந்து போக மாட்டோம். பட் இந்த சப்ளை நியூயார்க்கில் இருந்தால் நம்ம என்ட்ரி போட்டு வச்சுருப்போம், வேலிடாக இருந்துச்சுன்னா. இந்த இடத்துல மார்க்கெட் வந்து இதை ஃபெயில் பண்ணுறான். இப்போ இதனால தான் ஃபெயில் பண்ணிச்சான்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு விஷயத்த நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க. என்னன்னா 15 மினிட்ஸ் நம்ம சப்ளை எடுத்தோமா, எங்கே இந்த இடத்துல 15 மினிட்ஸ் சப்ளை எடுத்தோம். ஓகேங்களா? இந்த சொல்லுங்க ப்ரோ. இந்த நியூசிலாந்து யூஎஸ்டில ஒரு பை வருது. அது எப்படி பார்க்கலாம், எடுக்கலாமான்னு பாருங்க. நான் எடுக்க வேணாம்னு சொல்லியிருக்கேன். இல்லை ஜஸ்ட் ஒரு இதுதான். எதில் ப்ரோ? 4 ஹவர்லையா? என்ஜிடி யூஎஸ்டியில் இங்கேருந்து செல்லு ப்ரோ, அவ்வளோதான். இங்கே இப்போதைக்கு வேண்டாம். ஸோ ஒரு 15 மினிட்ஸில் ஒரு கவுண்டர் கேட்குறீங்களா நீங்கள்? அப்போ கவுண்டர்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா,
இங்கே ஒரு லைன் போடணும். இது கவுண்டர் வேலிடான்னு பார்க்கணும். வேலிடான்னு பார்த்தா வேலிட் இல்லை. இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது. ஓகே, இது கூட ஃபெயில் பண்ணாமல் தான் இருக்கான். அப்போது கவுண்டர் நீங்கள் நார்மலாக எடுக்கிறதுக்கு பதிலாக ஏதோ ஒரு சப்போர்ட்டோட எடுத்துங்க. இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது. இந்த டிமாண்டுக்கு க்ரைட்டீரியாவுக்கு வாங்க. டிமாண்டோட க்ரைட்டீரியா ரீஃபண்ட்மெண்ட்ஸ். இது ஒரு ரீஃபண்ட்மெண்ட், இது ஒன்று, அவ்வளோதான். 2 ரீஃபண்ட்மெண்ட் இருக்கா? ரெண்டுமே நம்மளோட ஆர்டர் பிளாக்குள்ளே வரல. ஓகேங்களா? இந்த ரீஃபண்ட்மெண்ட்டை மிட்டிகேட் பண்ணால் 5 மினிட்ல என்ட்ரியா? 5 மினிட் போமா? இது பிஓஎஸ் இங்கே இருக்குது. இது பிஓஎஸ் சூஸ் பண்ணியிருக்கா? பண்ணல எங்கேயுமே. பிஓஎஸ், அப்போது இதுதான் வந்து சோச். இது சோச். இப்போது 15 மினிட்ஸ் போய்ட்டு ரீஃபண்ட்மெண்ட் ஃபெயிலியர் ஆகிருக்கான்றது பார்த்துக்கணும். இது ஃபெயிலியர் ஆகிடுச்சு, இது ஃபெயிலியர் ஆகலை. அப்போது இங்கேருந்து நம்ம பை வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? பட் செல் மட்டும்தான் பண்ணோம், அதான் ரூல். பை வேண்டாம். ஓகேங்களா? அப்படி பை பண்ணியிருக்கோம் அப்படின்னா மேனுவல் இன்டிஸ்மெண்ட் இருக்கா? தெரியுதா ப்ரோ? இதுக்கு கீழே சூப்பரான ஆர்டர் பிளாக்னா இதுதான், இது மட்டும்தான். இது கொஞ்சம் பவர் கம்மியாக இருக்கிற ஆர்டர் பிளாக். 2 இருக்குது. என்ன பண்ணுறான்? ஃபெயில் தான் பண்ணுறான். இந்த சூப்பராக இருக்குது, ஃபெயில் பண்ணுறதா இருந்தாலும் இந்த நல்லா இருக்க ஆர்டர் பிளாக்கில் மிட்டிகேட் பண்ணி ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறான். ஓகேங்களா? இப்போ 15 மினிட்ஸ் வாங்க. இப்போது ரீஃபண்ட்மெண்ட் ஃபெயிலியரா? இதை தூக்கிடணும். தூக்கிட்டு 4 ஹவர் டிமாண்டை மறுபடியும் வாங்க. 4 ஹவர் ஃபெயிலியரான்றதை ஒன்ஸ் பார்த்துங்க. 4 ஹவர் ஃபெயிலியரில் அப்போ நம்ம 15 மினிட்ஸில் கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். 15 மினிட்ஸ் போங்க. 15 மினிட்ஸோட கன்ஃபர்மேஷன் எப்படி இருக்குது ப்ரோ? இங்கே பிரேக்கு, இது பிரேக்கு, இது ஒரு ஹை பிரேக்கு, இது ஹை எடுக்கல. அப்போ இந்த லோ, இது ஒரு பிஓஎஸ், இது ஒரு பிஓஎஸ், இது இங்கே சோச் வருது, சோச் வந்துருச்சு. இது லிக்விடிட்டி மூமெண்ட். ஓகேங்களா? இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது, இதுக்கு தான் வந்துட்டுருக்கான் ப்ரோ. இங்கே மட்டும்தான் பை, இங்கே தான் இருக்குது. அப்போது இதை எடுத்துகிட்டு இங்கேருந்து பை போகலாம். ஆனால் மார்க்கெட் ஆக்சுவலாக செல்லில் வந்துட்டுருக்கான், நம்ம பை பார்க்கக்கூடாது. அப்படி பை பார்த்தாலும் இப்படி தான் பார்க்கணும். இது இப்போ வேலிடாக இருக்குது. இதில் நீங்கள் பை பண்ணணும்னா என்ன பண்ண போகிறீங்க? இந்த டிமாண்டில் இன்னொரு கன்ஃபர்மேஷன் பார்க்கணும், சேஃப்டி. ஏன்னா ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டோம், சோச் எடுத்தோம், டிமாண்ட் எடுத்துட்டோம், இன்னொரு கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். 5 மினிட் ரீஃபண்ட்மெண்ட், 1 மினிட்ல என்ட்ரி. ரீஃபண்ட்மெண்ட் இருக்கான்னு பாருங்கள். ரீஃபண்ட்மெண்ட் இருக்கா? ரீஃபண்ட்மெண்ட்டை மிட்டிகேட் பண்ணால் 1 மினிட்ல என்ட்ரி. ஓகேங்களா? ஆனால் என்னோட சஜஷன் இது கிடையாது. ஏன்னா இது நான் ஆல்ரெடி கொடுத்துருந்தது தான். இந்த சப்ளையில் நம்ம கொடுத்துருந்தோம், அங்கேருந்து இறங்கி வந்துட்டுருக்கான், இந்த சப்ளையில் தான் என்ட்ரி. இப்போ நீங்கள் இங்கே கேட்டிங்கல்ல, இதிலேருந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கூட பார்த்து பை பண்ணலாம். இதுதான் சேஃப்டி என்ட்ரி. இப்போ என்ன ப்ரோ யூஎஸ்டி செஃப் பேசிகிட்டு இருந்தோமா? சொல்லுங்கள் ப்ரோ. இந்த இடத்துல நம்ம இந்த ரீஃபண்ட்மெண்ட்டை இப்போது ரீஃபண்ட்மெண்ட் மிட்டிகேட்னால நம்ம 5 போனோம்ல, 5 மினிட்ஸில் நமக்கு எல்லாமே இருக்குது, இன்டியூஸ்மெண்ட்லேருந்து எல்லாமே இருக்குது இந்த இடத்துல. இப்போ இந்த இடத்துல எல்லாமே இருக்குது, ஆனால் இந்த இடத்துல ஃபெயில் பண்ணியிருக்கா. ரீசன் ஏஷியன். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல ஏஷியன் இல்லாமல் இந்த சப்ளை நியூயார்க்கு மிட்டிகேட் பண்ணியிருந்தாலும் ஃபெயில் தான் வந்து பண்ணியிருப்பான்.
ஏன்னா நமக்கு இந்த 15 மினிட்ஸ் ரீஃபண்ட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, ரீஃபண்ட்மெண்ட் கரெக்டாக இருக்குது. பட் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ரீஃபண்ட்மெண்ட்டை மிட்டிகேட் பண்ணுச்சா பாருங்க. பண்ணல. மிட்டிகேட் பண்ணலை. ரீஃபண்ட்மெண்ட் மிட்டிகேட் பண்ணலை. ஓகேங்களா? அப்போ ரீஃபண்ட்மெண்ட் மிட்டிகேட் பண்ணலாம் நம்ம 5 மினிட் போக மாட்டோம். ரைட்? இங்கே 5 மினிட்ல லோன்றது எங்கே இருக்குது? இதை எடுத்தால் தான் நமக்கு சோச். ஓகேங்களா? இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுறான்? இங்கே மிட்டிகேட் பண்ணுறானா? புரியுதா? இங்கே மிட்டிகேட் பண்ணுறானா? இப்போ 5 மினிட் போகலாம். ஏன்னா மிட்டிகேஷன். ஓகேங்களா? இந்த இடத்துல மிட்டிகேட் பண்ணுறோம். இப்போது 5 மினிட்ல ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணுறோம். இந்த லோ நமக்கு சோச். ரைட்டா? இங்கே இன்டிஸ்மெண்ட்டா? இன்டிஸ்மெண்ட் அப்புறம் இங்கே கட் பண்ணுறான். அப்போது இதுவும் இன்டிஸ்மெண்ட். அப்போது இந்த சப்ளையில் நமக்கு என்ட்ரி. எல்லா கன்ஃபர்மேஷனும் பார்க்குறோம். இந்த இடத்துல என்ட்ரி. மார்க்கெட் என்ன பண்ணுறான்? மிட்டிகேட் பண்ணி ஃபுல்லாக கீழே போகிறான். ஓகேங்களா? இப்படி தான் ப்ரோ என்ட்ரி. இதில் 15 மினிட்ஸில் போயிட்டு மறுபடியும் இங்கே கண்ட்ரோல் எடுத்தனால இந்த இடத்துக்கு வந்தோன்னா ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். இது இன்டிஸ்மெண்ட்டாக வச்சுட்டு. ஏன் இதை மிட்டிகேட் பண்ணனால இதை நான் கொடுத்துருக்கேன்னா, இது மிட்டிகேட் பண்ணலைன்னு வச்சுங்களேன், இது ஒர்க் ஆகாது. நேராக மார்க்கெட் மேலே வந்துட்டு இங்கே போவான். இங்கே வந்துட்டு அதனால் மேலே மிட்டிகேட் கண்ட்ரோல்ன்றனால இது வந்து நான் கொடுத்துருக்கேன். இதில் கண்ட்ரோல் எடுக்கலாம் அப்படின்ட்டு. அண்டர்ஸ்டாண்டா? புரியுதுங்களா? ப்ரீவியஸ் உள்ள மிட்டிகேட் பண்ணதுனால நீங்க இந்த கட்டை வரைஞ்சிருக்கீங்க அப்படித்தானே? இதுவா? அதுக்கு முன்னாடி ஆமாம். இப்போ ஆக்சுவலாக நான் இந்த இடத்துல என்ட்ரி போகலை. அதனால இங்கே நான் மிஸ் பண்ணிட்டதுனால இந்த இடத்துல இப்போ என்ட்ரிக்கு வெயிட் பண்ணுறேன். இன்டிஸ்மெண்ட்டு இப்போ சூப்பராக இருக்குது. இங்கேருந்து செல் ஆகும். ஆனால் இதுக்கு கீழே எந்த ஒரு சப்ளையும் நான் எடுக்க மாட்டேன். இதை மட்டும்தான் எடுப்பேன். ஏன்னா இதெல்லாம் பிரேக் ஆக சான்ஸ் இருக்குது. பார்த்தாலே தெரியும். இது ஃபுல்லாகவே பிரேக் ஆகிறதுக்கு சான்சஸ் ஹை. ஓகேங்களா? ஸோ இதை எடுக்க மாட்டேன். இப்படி ஒரு கேண்டல் வந்துருச்சு. இதுவே வந்து பெரிய கேண்டல் தான். இதை விட சின்ன கேண்டல் எல்லாமே வரும். ஓகேங்களா? அப்போ ப்ரீவியஸ் ஆகி பக்கத்திலே இருக்குது. இங்கே நான் இப்படி மேலே இப்படி ஃபிக்ஸ் பண்ணுறேன். அப்போது டிபி அதே கீழே இருக்கக்கூடிய டிமாண்டு. இந்த டிமாண்டு இதில் நான் டிபி ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ இங்கே எவ்வளோ இருக்குது? 1:80 இருக்குது. ஓகேங்களா? 82 என்னமோ சம்திங் இருந்துச்சு. ஓகே, இப்போது அதே 4 ஹவருக்கு வரேன். மார்க்கெட் இந்த சப்ளைலேருந்து இந்த டிமாண்டுக்கு போகும் தான் நான் டார்கெட் பண்ணுறேன். இது சின்ன மூவாக தானே இருக்குது. இங்கே இந்த சப்ளைலேருந்து இந்த டிமாண்டுக்கெலாம் வரும் ப்ரோ அப்படின்ட்டு சொல்லுவீங்க. இப்போது எக்ஸாம்பிளுக்கு இந்த டிமாண்டில் இருந்து நான் வந்து இந்த டிமாண்டில் இருந்து நான் இவ்வளோ தூரம் ப்ராஃபிட் பண்ணணும், இவ்வளோ தூரம் நான் ஹோல்டு பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நீங்கள் சின்ன மூமெண்ட் இருந்தாலே போதும். இப்போ இங்கே இருந்து சின்ன மூமெண்ட், இப்படி சின்ன மூமெண்ட் இப்படி இருந்தாலே போதும். இந்த சப்ளைலேருந்து இந்த டிமாண்ட் வரைக்கும் தான். இப்படின்ற ஒரு மூமெண்ட் இருந்தாலே போதும். நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணி உள்ளே போய் என்ட்ரியை போட்டணும். நம்ம டிபியை சேஞ்ச் பண்ணமா ப்ரோ? டிபி சேஞ்ச் பண்ணவே கூடாது. ஏன்னா மார்க்கெட் என்ன பண்ணுவோன்னா, டிபி அடுத்த லிக்விடிட்டி அடுத்த என்ட்ரி இதுதான்னா அவ்வளோதான். இங்கேருந்து மேலே போதான் பார்ப்பான். அதனால் எப்பயுமே டிபியை இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? நம்ம என்ன பண்ணணும்னா கன்ஃபர்மேஷன் தான். அங்கே மூமெண்ட் இருக்கும். ஆனால் அடுத்த லிக்விடிட்டின்றது ஒரு டிமாண்டோ ஒரு லிக்விடிட்டி மூமெண்ட்டோ அங்கே தான் மார்க்கெட் போகும். அதை தான் டிபியாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். அதனால் நம்ம டிபியில் கை வைக்கவே கூடாது. நம்ம எங்கே வந்து வேலை பார்க்கணும் அப்படின்னா கன்ஃபர்மேஷன்ஸ், என்ட்ரி, எஸ்எல்ஸ், இதுதான் நம்மளோட வேலை. இதை கம்ப்ரஸ் பண்ணி போடணும். இது 1:80லாம் உங்கள் $300 உங்கள் $300 தாண்டியே போகும். இது
ஒரே ஒரு ட்ரேடு. அப்போ $300 இருக்கிற இடத்துல $3000 யோசிச்சு பாருங்க. ஓகேங்களா? அதனால ஆனால் ட்ரேடுக்கு கரெக்டாக வெயிட் பண்ணணும், வெயிட் பண்ணி கரெக்டாக அடிக்கணும். ஓகேங்களா? ட்ரேடை ஃபஸ்ட்டு நம்ம இந்த இது நாள் வரைக்கும் நீங்கள் பார்த்த கிளாஸில் எல்லா கிளாஸில் என்னென்ன பார்த்தீங்களோ ஒன்று விடாமல் அப்படியே வந்து பண்ணணும். இங்கே பாருங்கள், இந்த லோ பிரேக் ஈவன், அவ்வளோதான். பிரேக் ஈவனை போட்டுட்டு விட்டுறணும் மார்க்கெட்டை. இப்போ 1:80 உங்களுக்கு பத்தாது அப்படின்றீங்கன்னா கேண்டல் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். கேண்டல் பர்ஃபெக்டான ஒரு ஆர்டர் பிளாக் 50% ரீச் பண்ணியே தீருவான். 50%க்கு நீங்கள் கொஞ்சம் கீழே இறக்கி போடணும் எப்பயுமே. ஓகேங்களா? 50% போகிறீங்கன்னா 1:135. இப்போ புரியுதுங்களா ப்ரோ? என்னோட யூடியூப் சேனலில் நான் போடுற ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 1:80 பண்ணியிருக்கேன், 1:60 பண்ணியிருக்கேன், 1:100 பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? இப்போ புரியுதா? அது பாசிபிளா என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? கிளாஸுக்கு சேர்ந்த காரணமே அதானே. என்ன ப்ரோ? கிளாஸுக்கு சேர்ந்த காரணமே அதான். அதான் ப்ரோ, மார்க்கெட்டுனால என்ன கொடுக்க முடியும், மார்க்கெட்டுக்கிட்ட இருந்து நம்ம என்ன எடுக்க முடியுன்றதை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணோம். நான் மார்க்கெட்டை உடச்சி மார்க்கெட்டு பெரிய மூமெண்ட்டில் போய் நான் என்ட்ரி போடுவேன்றது அந்த கதையே வேண்டாம். ஓகேங்களா? நீங்கள் இப்படி என்ட்ரி போட்டால் கூட, இப்போ நீங்கள் நார்மலாக இந்த என்ட்ரியை பாருங்கள், இந்த ஒரு மூமெண்ட்டுக்கே 1:10ன்றது இதுவே ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் இதுக்கு மட்டும் எப்பயுமே பெரிய விஷயமா நினச்சிடாதீங்க ப்ரோ. இது பெரிய விஷயம்லாம் கிடையாது. இது பெரிய விஷயமா நினச்சிட்டிங்கன்னா இதிலே உட்காந்துருவீங்க. இது பெரிய விஷயமா பார்க்காதீங்க. இப்போ மார்க்கெட் வந்து இது எவ்வளோ நேரத்தில் போயிருக்குன்னா, மிட்டிகேட் இங்கே பண்ணுறான். இது வந்து ஒரு 2 hour 50 minutes 3 hours இது ரீச் ஆயிருக்கு. 3 hours 1:10 அப்படின்ற மாதிரி இருக்கும். அதெல்லாம் மட்டும் நீங்கள் பார்த்துறாதீங்க. ரிஸ்க்கு எப்பயுமே நம்ம ரிஸ்கில் வச்சுக்கணும். ரிவார்டு பெருசாக வைக்கணும். பெருசானா எங்கே போகுமோ அங்கே தான் வைக்கணும். ஓகேங்களா? இப்போ யூரோஎஸ்டி பாருங்கள், நம்ம பார்த்தோம். சோச் இருக்குது, சோச்சுக்கு இதுதான் டிமாண்ட், கீழே இருக்கிற டிமாண்ட், கீழே இருக்கிற டிமாண்ட். 3 டிமாண்டுக்கு மார்க்கெட் கவுண்டர்லேருந்து வரணுமா? அப்போ கவுண்டர்லேருந்து வந்து டிமாண்ட்லேருந்து கண்ட்ரோல் எடுக்கணும். அப்போ கவுண்டரில் நம்ம ட்ரேட் பண்ணலாமா? ட்ரேட் பண்ணலாம். சோச் வந்து கொடுக்குறான், பிஓஎஸ் சோச் கொடுக்குறான், அடுத்த சோச் கொடுக்குறான், ரெண்டுமே டபுள் சோச் கிடச்சிருச்சு. அப்போ எக்ஸ்ட்ரீமுக்கு தான் வருவான். எக்ஸ்ட்ரீமை வந்து இந்த இடத்துல எடுக்கிறான். ஃபுல் சைஸ் பாடி கேண்டல் முன்னாடியே திரும்ப வருவான். ஃபுல் சைஸ் பாடி கேண்டல் முன்னாடியே திரும்புகிறான். 15 minutes போகிறோம். ரீஃபண்ட் மட்டும் தேவையில்லை. 15 minutes சப்ளை எடுக்கிறோம். 15 minutes சப்ளை எடுத்து நான் செல் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, சப்ளை இருக்குது, ஓகே, செல் பண்ணலாம். சப்ளை எடுத்து செல் பண்ணியிருந்தேன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரேடை எடுத்துருக்க முடியுமா? சத்தியமாக எடுத்துருக்க முடியாது. ஓகேங்களா? நான் என்ன பண்ணுறேன், இதுலேயும் போயிட்டு இன்னொரு கன்ஃபர்மேஷன் பார்த்து என்னோட என்ட்ரி அப்படியே கம்ப்ரெஸ் பண்ணுறேன். எஸ்எல்லையும் என்ட்ரியும் கம்ப்ரெஸ் பண்ணுறேன். ஆனால் டிபி சேம் தான், ஒரே இடம் தான், இங்கே தான் இருக்குது டிபி. ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல நான் அடுத்தடுத்த கன்ஃபர்மேஷன் பார்த்து கம்ப்ரெஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்படி என்ட்ரி 50% வேணாம், ப்ராபிலிட்டி எதுவோ அதை தான் பார்க்கணும். 50% வரைக்கும் வருவான்றதும் நமக்கு தெரியாது. வருவான், ஆனால் வராமல் போயிட்டானா? அதனால் கொஞ்சம் முன்னாடியே வச்சு ஹைலி மிட்டிகேஷன் ப்ராபிலிட்டியை பார்த்து தான் போடணும். அப்போது இந்த இடத்துல நான் ஒரு கம்ப்ரெஸ் பண்ணி என்ட்ரி எடுக்கிறேன். இதுக்கு லாஸ் எவ்வளோ ப்ரோ இருக்குது? அதே $3.8 தானே. ஆனால் ப்ராஃபிட்டு ரொம்ப பெருசாக இருக்கும். டிபி பெருசு இல்லை, சின்னது தான், ஆனால் ப்ராஃபிட் பெருசு. புரியுதுங்களா? இப்படி தான் ப்ரோ ஒரு என்ட்ரி அப்ரோச் பண்ணாலும் நச்சுன்னு அப்ரோச் பண்ணிடணும். எல்லாருமே பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு 60-70 ட்ரேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதில் ப்ரோ ட்ரேடரே 60-70 ட்ரேட் பண்ணி ஒரு 50% வரான்னு வச்சுங்களேன். நம்ம அதே 50% ஒரு சிங்கிள் ட்ரேடை 1 month வாட்ச் பண்ணி கரெக்டாக நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ணி கரெக்டாக அதுக்கு எல்லாம் க்ரைட்டீரியாவும் எடுத்து எல்லாமே பக்காவாக ஸ்ட்ராட்டஜியை பக்காவாக அங்கே வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த இடத்துல வந்ததுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் என்ன ஒரு 1/2 hour 1 hour கன்ஃபர்மேஷன் கொடுத்துரும். அதுக்கு மட்டும் உட்காந்து கன்ஃபர்மேஷன் போட்டு பிரேக் ஈவன் பண்ணிவிட்டு அந்த 1 month ஃப்ரீயாக உட்காந்துருங்க. ஒரே ஒரு ட்ரேடு தான் டிபி அடிக்கும். நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 4 ட்ரேடு, இன்றைக்கி ஒரு 2 ட்ரேடு, டுடே ஒரு ட்ரேடு, அதெல்லாம் போடவே மாட்டேன். மந்த்துக்கு எப்போயாவது ஒரு நாள் போடுவேன், ஒரு 2 நாள் போடுவேன். ஓகேங்களா? இல்லைனா ஒரு 3 நாள் போடுவேன். ஏன்னா 3 நாள் தான் நான் ட்ரேடே பண்ணியிருப்பேன். ஆனால் கேபிட்டல் பார்த்தீங்கன்னு வைங்களேன், சரி ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஒரு சில டைம் $11,000 வரும்.
அப்படி $11,000 வர்றதுக்கெல்லாம் நான் அவ்வளோ வெயிட் பண்ணி உட்கார்றேன்னா, ஏன்னா அது ப்ராஃபிட் போகும். ப்ராஃபிட் எடுத்து எடுத்து எனக்கு பழக்கமாயிருச்சு அது. ப்ராஃபிட் தானே, ப்ராஃபிட் வந்துரும். லாஸா? பிரேக் ஈவன் தான் போட்டோமே, அப்புறம் என்ன அப்படின்ட்டு நான் மூவி பார்த்துட்டு உட்காந்துருப்பேன். பெங்களூர் சுற்றிட்டு இருப்பேன் பைக் எடுத்துகிட்டு. ட்ரேடை பார்க்கவே மாட்டேன் நான். ஸோ மைண்டு ஃப்ரீயாக, மைண்டு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஈஸியாக பண்ணலாம். ஆனால் ஒரு 3 மந்த்து ப்ராக்டிஸ் கொடுங்க கண்டிப்பாக. 3 மந்த்து உங்களுக்கு லாஸ் ஆகும். உங்களுக்கு 3 மந்த்ன்றேன், எனக்கு 2 இயர்ஸ் ஆச்சு. உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறனால 3 மந்த். 3 மந்த்தை தாண்டினதுக்கு அப்புறம் தான் ப்ரோ உங்களுக்கு எல்லாமே கைக்கு வர ஆரம்பிக்கும். ஃபெயில் ஆகிட்டே, ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபெயில் தான் ஆகும். ஏன்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் உள்ளே போகிறீங்க. உங்கள் பிரெயினை இது வரைக்கும் இல்லாத ஒரு கான்செப்ட்டுக்கு அடாப்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் போகிறீங்க. அது கண்டிப்பாக ஒரு 3 மந்த் எடுக்கும். லாஸே ஆகிட்டு இருந்துச்சுன்னா கவலைப்படாதீங்க, அதுக்கப்புறம் ப்ராஃபிட் வரும். லாஸ் ஆகும்போது நான் சொல்கிறேன் ஏன் லாஸ் ஆகி, என்ன பண்ணியிருக்கீங்க, என்ன தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறேன். ஓகேங்களா? அப்படியே ஒரு 3 மந்த்துக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் ப்ராஃபிட்டுக்கு வர ஆரம்பிப்பீங்க. அப்போ 6 மந்த்தை தாண்டும் போதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஆவரேஜான ப்ராஃபிட்டில் ரன் ஆக ஆரம்பிச்சுவீங்க. அதுக்கப்புறம் நான் இப்போ எப்படிலாம் பார்க்குறேனோ அதே மாதிரி நீங்களும் பார்த்து ட்ரேட் பண்ணுவீங்க கண்டிப்பாக. ஆனால் விட்டுறாதீங்க. ஓகேங்களா? அண்டர்ஸ்டாண்ட் ப்ரோ? 10 ட்ரேடு பண்ணுறீங்க அதில் 8 டிபி, 2 எஸ்எல். ஓகேங்களா? 10 ட்ரேட் பண்ணுறீங்க, 8 டிபி, 2 எஸ்எல். இதோட அக்யூரசி லெவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 80 வின்னிங் அக்யூரசி இருக்குது. 80%. 20% லூஸ் அக்யூரசி இருக்குது. நீங்கள் எடுக்கிற ட்ரேடில் 80% வின் பண்ணுவீங்க, 20% லூஸ் பண்ணுவீங்க. இது பாசிபிள் ஆகும். நீங்கள் எடுக்கிற 10 ட்ரேடில் 8 உங்களுக்கு டிபி அடிச்சிடும். இப்போ நான் சொன்ன கான்செப்டே விட்டுருங்க. 1:5, 1:6ன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் எடுக்கிற ட்ரேடில் 8 ட்ரேடு உங்களுக்கு டிபி அடிச்சிடும், 2 ட்ரேடு தான் லாஸ் ஆகும். அப்படின்றது 80% வின்னிங் அக்யூரசி, 20% தான் லூஸ் அக்யூரசி. இது பாசிபிளான்னு கேட்டேன் ஒரு பிகினருக்கு. உங்களுக்கு நம்ம இந்த கான்செப்ட்ல போனா கண்டிப்பா பாசிபிள் தான். என்னோட கான்செப்ட் விட்டுருங்க ப்ரோ, காமனாக சொல்லுங்க. பொதுவாங்கும்போது கொஞ்சம் ரிஸ்க் தான். ரிஸ்க்கு. இப்போது ஒரு பிகினர் வராங்க, பிகினர்கிட்ட நீங்கள் 8 ப்ராஃபிட் வருவீங்க, 2 தான் லாஸ் வருவீங்க அப்படின்ட்டு நம்ம சொன்னோன்னா அவங்க 8ன்ற அதில் ஒரு நம்பிக்கை போட்டுருவாங்க. அப்போது 2 தான் ப்ராஃபிட் வருது, 8 லாஸ் வருதுன்னா அவங்க குட் ட்ரேடர் இல்லைன்ற ஒரு தாட்டுக்கு போயிடுவாங்க. நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த வின்னிங் அக்யூரசியே இஸ் அ ஸ்கேம். ஓகேங்களா? 80% வின்னிங் அக்யூரசி, 20% லூஸ் அக்யூரசின்றதே ஒரு ஸ்கேம். இது யாராவது சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அது ஸ்கேம்னு தான் எடுத்துக்கணும். 10ல் 8 ட்ரேடு ப்ராஃபிட் பண்ணுவேன், 2 ட்ரேடு தான் லூஸ் பண்ணுவேன், இதுவே ஒரு ஸ்கேம் தான். இது ஏதாவது 1 மந்த் நடக்கலாம், 2 மந்த் நடக்கலாம். ஆனால் இது லைஃபுக்கு செட் ஆகாது. லைஃபுக்கு இது பாசிபிலிட்டிஸ் கிடையாது. ஓகேங்களா? நான் என்ன சொல்கிறேன்னா, பேர் மினிமம் எடுக்கணும், அதில் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணணும். எப்படி தெரியுங்களா? இப்போது 8 ட்ரேடு நம்ம கிளாஸு, 2 ட்ரேடு டிபி. அதையும் தாண்டி நான் என்ன சொல்கிறேன்னா 9 ட்ரேடு லாஸு, 1 ட்ரேடு டிபி. ஓகேங்களா? அப்போ நம்ம ஸ்ட்ராட்டஜியில் 9 ட்ரேடு லாஸ் ஆகிட்டு ஒன்று தான் டிபி வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. இருக்கிறதுலே ரொம்ப பேர் மினிமமாக நான் வந்து சொல்கிறேன். அதில் நம்ம ப்ராஃபிட்டபுளாக இருந்தாலே ட்ரேடிங்கில் சக்ஸஸ். ஓகேங்களா? இப்போது 9 ட்ரேட் எடுக்கிறோம். நம்ம 9 ட்ரேடில் எவ்வளோ ப்ரோ லாஸ் பண்ணுவோம், எத்தனை பர்சன்டேஜ் லாஸ் பண்ணுவோம்? உங்கள் $300 நம்ம உங்களோட கேபிட்டலோட $300 நம்ம கால்குலேட் பண்ணலாம். சொல்லுங்கள் ப்ரோ, 9 ட்ரேடுக்கு நம்ம எத்தனை பர்சன்டேஜ் வந்து லாஸ் பண்ணுவோம்? 1% தானே கணக்கு முதல்ல. $300 கேபிட்டல் உங்களுக்கு. ஒரு ட்ரேடுக்கு நம்ம 1% தான் லாஸ்ன்னு சொல்லி வச்சுருந்தோம். 1% 0.5%. 600 ட்ரேட் எடுக்கலாம். இப்போது 300, இது 9 ட்ரேடு நம்ம லாஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு என்டையராக 4.5% வந்து லாஸ் ஆகுமா? ஓகேங்களா? பர்சன்டேஜில் சாரி, டாலர். புரியுதுங்களா என்ன சொல்கிறது? 300 டாலருக்கு உங்களுக்கு $4.5 தான் வந்து லாஸ் ஆகும். நீங்கள் 9 ட்ரேடு லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா. அப்போ இப்போ உங்ககிட்ட கேபிட்டல் வந்து எவ்வளோ இருக்கும்? 295
இருக்குமா? 95 95ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? 295 இருக்கும். இப்போ ஒரு ட்ரேடு டிபி வந்தா நீங்களே சொல்லுங்க ப்ரோ, எவ்வளோ டிபி வரலாம்? நீங்க இந்த நம்ம பார்த்த ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம இதெல்லாம் பார்த்து ஒரு ட்ரேடு டிபி எவ்வளோ வரலாம் ப்ரோ? ஒரு ட்ரேடு மேக்ஸிமம் ஒரு $300 கிடைக்கல. இப்போ நம்ம இந்த ரிஸ்க் வச்சு பண்ணலாம். ஒரு தோராயம் சொல்றேன். தோராயமா ஒரு கான்ஃபிடென்ட்டா சொல்லுங்க. நம்மளோட கான்செப்டை வச்சு எப்படி யூஸ் பண்றீங்க? உங்களோட $300 கேபிட்டலுக்கு எவ்வளோ ஒரு ட்ரேடுக்கு ப்ராஃபிட் வரும்னு? ஒரு ட்ரேடுக்கு நம்ம கான்செப்ட்ல போனோம்னா எப்படி பார்த்தாலும் ஒரு $1000 அடிக்கலாம். $1000 அவ்வளோலாம் வேண்டாம் ப்ரோ. $300க்கு அந்த கேபிட்டலுக்கு கம்மியாவே சொல்லுங்க. அப்போ இதெல்லாம் ஒரு $200 மேக்ஸிமம். ஓகே, $200 வந்து ப்ராஃபிட் வந்து பண்ணலாம். இப்போ நமக்கு வின்னிங் அக்யூரசி ரொம்ப ரொம்ப லோ. 9ல் 1 தான் நம்ம வந்து ப்ராஃபிட்டே பண்ணுறோம். 9 லூஸ் பண்ணுறோம். ஆனால் நம்ம என்ன பண்ணணும்னா வின்னிங் அக்யூரசி இந்த 1% அக்யூரசி இருக்குல்ல, இந்த ஒரு ட்ரேடோட வேல்யூவை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிடணும். $200 கொண்டு போயிடணும். இந்த 9 ட்ரேடோட எஸ்எலோட வேல்யூவை கம்மி பண்ணிடணும். இது பண்ணிட்டா இது நம்மளால பண்ண முடியும். இது நம்மளால பண்ண முடியுமா? நம்ம ஸ்ட்ராட்டஜி படி பார்த்தா இது நம்மளால பண்ண முடியும். ஆனால் இது நம்மளால பண்ண முடியுமா? 9 ட்ரேடு நான் வந்து 9 ட்ரேடெல்லாம் எஸ்எல் வாங்க மாட்டேன். 5 தான் வாங்குவேன். 5 ப்ராஃபிட் பண்ணுவேன். இது நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது, ரைட்டா? ஏன்னா இது மார்க்கெட்டு. ஓகேங்களா? எது மார்க்கெட்டு எது நம்ம அப்படின்றது நம்ம யாருன்றது நமக்கு தெரியணும். இதை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன்னா இது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட். நம்ம எவ்வளோ லூஸ் பண்ணுறோன்றது நம்ம முடிவு தான். நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணுறோம் அப்படின்றது நம்ம முடிவு தான். ஆனால் மார்க்கெட் எவ்வளோ தூரம் மார்க்கெட் ரன் ஆகணும் அப்படின்றது மார்க்கெட்டோட ஒரு ப்ரிடிக்ஷன். மார்க்கெட்டோட ஒரு முடிவு. இவ்வளோ தூரம் ரன் ஆகுது இல்லை இவ்வளோ தூரம் ரன் ஆகுதுன்னா நம்ம இந்த இடத்துல செல் போட்டால் ப்ராஃபிட்டு இவ்வளோ தூரம் ரன் ஆயிருக்குன்ற மாதிரி வரும். இன்கேஸ் நம்ம இந்த இடத்துல பை போட்டிருந்தா லாஸ் தானே. அப்போது மார்க்கெட் இவ்வளோ ப்ராஃபிட் ரன் ஆகும்லாம் மார்க்கெட்டு மூவ் ஆகாது. அடுத்த லிக்விடிட்டிக்கு போகும், அவ்வளோதான். அதுக்கு அடுத்த லிக்விடிட்டி போகும். இதுதான் மார்க்கெட்டோட வேலை. நம்ம அந்த இடத்துல என்ட்ரி போடுறோம். அப்போது மார்க்கெட்டோட வேலை லிக்விடிட்டியை ஃபார்ம் பண்ணி இல்லைனா லிக்விடிட்டியை ஹன் பண்ணுறதுக்காக போகும். அந்த இடத்துல நம்ம ட்ரேடை போட்டு கண்ணாப்பினான்னு ட்ரேடை போட்டோம்னா நம்ம லூஸ் ஆகிடுவோம். நம்ம இதை கண்ட்ரோல் பண்ண முடியும். இது மார்க்கெட்டில் இது நம்ம கண்ட்ரோலில் இருக்கா ப்ரோ? ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட் இதுதான் நம்ம கையில் நம்ம கண்ட்ரோலில் இருக்கிற மார்க்கெட்டில் நம்ம கண்ட்ரோலில் இருக்கிற ஒரே ஒரு விஷயம் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட் மட்டும்தான். அப்போது இதில் ஃபோக்கஸ் பண்ணாலே போதும். மார்க்கெட் என்ன பண்ணாலும் நம்ம ப்ராஃபிட் பண்ணலாம். அந்த எமோஷனல் தான் கண்ட்ரோல் பண்ணி அது எமோஷனல் வந்து எப்படின்னா நீங்கள் டெய்லி லாஸ் பண்ணுறீங்க. டெய்லி ஒரு லாஸ் பண்ணுறீங்க. 10 ட்ரேட் லாஸ் பண்ணுறீங்க. 11வது ட்ரேடு நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுறீங்க. லாஸ் பண்ணுறது ₹10 இருக்குது, ப்ராஃபிட் பண்ணுறது ₹100 இருக்குது. இப்போ அடுத்த ஒரு 10 ட்ரேடு நீங்கள் லாஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மைண்டு வரும் தானே? கண்டிப்பாக வந்துடும். அதனால் எமோஷனல் எப்போ உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும்னா எவ்வளோ லாஸ் பண்ணாலும் ஒரு ட்ரேடில் அடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு ஹோப் வரும் பாருங்க. அப்போ உங்களுக்கு மைண்டு ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் ஆகிடும். இது எப்போ ஆகும்னா ஒரு 3 மந்த்ஸ் டைம் கொடுங்க. அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போங்க. அதில் வந்து ரியாலிட்டி தெரிஞ்சிடும். நம்ம ஸ்ட்ராட்டஜியில் அது பாசிபிள்ன்றது உங்களுக்கு தெரியுதா? ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 மந்த்ஸாக நான் இந்த இதை ட்ரேட் பண்ணும்போது ஓகே டாலர்ல நான் எஸ்எலுக்கு பகரமாக வந்து அதில் ஒரு செல் லிமிட்டை போட்டுருவேன். ஓகே ஓகே ஒரு கவுண்டிங் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கும். நமக்கு அந்த பழையபடி அங்கேருந்து மார்க்கெட்டு திரும்பிச்சுன்னா அங்கேருந்து ஒரு பை, அங்கேருந்து ஒரு செல்லு அப்படி போட்டு ஈக்குவல் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு $6,000 வரைக்கும் நான் ஏர்ன் பண்ணி வச்சேன். என்ன கவுண்டர் ட்ரேடு போட்டேன். ஓகே இப்படி போட்டு கடைசி என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அது எப்படி ப்ராஃபிட்டாக எடுக்க எவ்வளோ கவுண்டர் நிறைய ஓடிக்கிட்டு இருக்கு. அதை எப்படி க்ளோஸ் பண்ணுன்னு தெரியல. ரொம்ப எமோஷனல் லாஸ் ஆயிடுச்சு. ஃபைனலாக ஒரு $40 கேப்பப்பில் தான் இந்த $6,000 ஹோல்டிங்கே இருந்துச்சு. அப்போ வெறும் மார்ஜின் வந்து $40 தான் இருக்கு. கவுண்டர் போட்டு இப்படி இருக்கு. அதுக்கப்புறம் நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல. பிளாங்காக இருந்துச்சு. ஒரு ஃப்ரைடே நைட்டு அதான் அந்த கவுண்டர் போட்டு அந்த இதை அமௌண்ட்டை எடுக்க முடியாம ரொம்ப இதாகி ஃபுல்லா லாக் ஆயிடுச்சு. அப்போ
ஃப்ரைடே நைட்டு அக்கௌண்ட் எல்லாம் அந்த இது எல்லாமே இதாகுது, மார்க்கெட் க்ளோஸ் ஆகுது. மண்டே மார்னிங் பார்த்தா எல்லா அமௌண்ட்டும் க்ளோஸ் ஆகி லாஸ்டா ஒரு $40 தான் இருந்துச்சு. அதுல இருந்து வெக்ஸ் ஆனது தான் இப்போ வரைக்கும் வெக்ஸ் ஆகிட்டு தான் இருக்கு. அதுல மீண்டு வர முடியல என்னால. என்ன இப்ப கூட எமோஷனலா தான் நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா இப்போ நீங்க சொன்ன இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து கரெக்டா இன்னும் நான் இதை படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். உங்க இது இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் கன்ஃபியூஷன் ஆகும்போது உங்க வீடியோ எடுத்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் ரீடெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அது எனக்கு கொஞ்சம் இந்த ஞாபக சக்தியும் கூட கொஞ்சம் எனக்கு கம்மி தான். அதனால நான் அதை கொஞ்சம் இது பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன், பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க சொன்ன மாதிரி ஒரு 3 மாசம் தொடர்ச்சியா ட்ரைனிங் எடுத்தோம்னா ஓரளவு பக்காவாய் ரெடியாகி வந்துடலாங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. அது மாதிரி அந்த 3 மாசத்துக்குள்ள கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வரணும். நீங்க சொன்ன மாதிரி ஒரு 8 ட்ரேடு லாஸ் ஆனாலும் 2 ட்ரேட்ல என்னால எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கான்பிடென்ட் வந்துருச்சுன்னா நம்மள இதுல ஜெயிச்சிடலாம். அப்பதான் எனக்கும் இந்த எமோஷனல் வந்து கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஓகே ஓகே ப்ரோ. இப்போ நம்ம கான்செப்ட் பார்த்து வரலாம், உங்களுக்கு எடுக்க முடியுன்ற ஏதாவது ஒரு நம்பிக்கை இருக்கா? கண்டிப்பா இல்ல, அது கான்பிடன்ஸ் 100% இருக்கு. நான் அதான் சொல்றேன், நான் இதெல்லாம் முதல்ல சேராம போயிட்டேன். என் ஃப்ரெண்டுகிட்ட கூட நான் சொல்லி சத்தம் போட்டேன், இதெல்லாம் முதல்ல சொல்லலாம்ல, நான் 2-3 கிளாஸ்ல அட்டன் பண்ணி காசு வேஸ்டா பண்ணிட்டேன், இது அன்னைக்கே சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு. அப்ப நான் அவங்கன்னு ஏற்கனவே உங்ககிட்ட ஒரு 2-3 தடவை கேட்டிருக்கிறேன். அப்போ நீங்க வந்து கிளாஸ் ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்போ ஆமா ஆமா, அதுக்கப்புறம் தான் சரி, நான் அந்த டயத்துல நானும் தனியா அவங்ககிட்ட மூவ் பண்ணி பார்த்தேன். அப்போ தான் உங்க சீட்டு ஃப்ரீயா இருந்தாக்கலதான் சரி உள்ள வந்துட்டேன். இந்த எஸ்எம்சி எல்லாரும் கொடுக்குறாங்க, அது எப்படி கொடுக்கணும்ன்றதான் நான் டிஃபைன் பண்ணிட்டேன். இதை எப்படி கொடுத்தா அக்செப்டபிளா இருக்கும், எப்படி பண்ணா ப்ராஃபிட்டபிளா இருக்கும்ன்றத டிஃபைன் பண்ணி தான் இதை கொண்டு வந்தேன் நான். இதுல எனக்கு மேஜிக்ங்க. எஸ்எம்சி உண்மையிலுமே எல்லாருமே எடுக்கிறாங்க, பண்றாங்க. அதான் நான் 2022லயே சேம் இதே 25,000 கட்டி எஸ்எம்சி கத்துக்கிட்டேன். நீ சொன்ன அந்த எல்லா கான்செப்டுமே, அந்த 7 கிரைட்டீரியா எல்லாமே அதுல கத்துட்டேன். ஆனாலும் அதை வந்து அதான் ஸ்ட்ராட்டஜி இருக்குது, அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத வந்து நீங்க தான். தேங்க்யூ ப்ரோ. 19 ரூபா சொல்லிட்டு போறதை தாண்டி இங்க வந்தாதான், நீங்க இப்ப சொன்னீங்க இல்லையா, நியூசிலாந்து யூஎஸ்டி கூட ஒரு ப்ரோ கேட்டதுக்கு மேல இங்க வந்தாதான் என்ட்ரி, அது வரைக்கும் வெயிட் தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு இடையில போட்டு மாட்டிக்கிறதுங்கிறது அந்த மாதிரி தான். சஸ்டெயின் பண்ணி நாம இருக்கணும்னா இதை தவிர்த்து வேற எதுவுமே இது பண்ணக்கூடாது. நானும் நிறைய எஸ்எம்சி கத்துக்கிட்டு தேடல தான் கொஞ்சம் இருந்தேன். அவர் முகமது ப்ரோ மாதிரி இன்னும் கொஞ்சம் தேடணும், இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணுட்டு. ஆனா அந்த எஸ்எம்சிலேயே ஃபைன் டியூன் பண்ணி இந்த அளவுக்கு ரிஸ்க் ரிவார்டோட மாசத்துல 4 என்ட்ரி எடுத்தாலும் அக்கௌண்ட் டபுள் பண்ணக்கூடிய ஆப்ஷன் வேற எங்கேயுமே இல்லை, வேற எந்த ஸ்ட்ராட்டஜியுமே இல்லைங்கிறது உண்மையிலுமே உங்களுடைய இதுல தான். இனி வந்து அட் எனி காஸ்ட் எந்த ஒரு கிளாஸையுமோ எந்த ஒரு இதையுமே பார்க்க மாட்டேன். இன்னும் ஈவன் சொல்ல போனா நான் டெலிகிராம்ல ஆகட்டும் இதுலயும் இந்த விஐபி சேனல் முதற்கொண்டு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி வச்சிருக்கிறேன் ப்ரோ. அது எல்லாத்தையுமே எடுத்து விட்டுற போறேன். ரொம்ப கான்பிடென்ட்டா இருக்கீங்களே ப்ரோ. இல்ல ப்ரோ, நான் தான் சொல்றேன், நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன், பெருமைக்காக அதை நான் சொல்லவே இல்லை ப்ரோ. நான் அன்னைக்கு அந்த பவுண்ட் அதை நான் உண்மையிலே ட்ரேட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு உங்களுடைய கிளாஸ்ல உங்களுடைய அவுட்கம் எப்படி இருக்குங்கிற நான் உங்களுக்கு காட்டுறேன் ப்ரோ. உங்களுடைய அவுட்கம் நான் அதுக்கப்புறம் என்னுடைய முழு ஹிஸ்டரி சொல்றேன் பாருங்க, நீங்களே வியந்துருவீங்க. சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. ஆஃப்லைன் கிளாஸ் போடும்போது நேர்லயே வந்து சொல்லுங்க. கண்டிப்பா பார்க்கணும் ப்ரோ. என்னோட இழப்புலாம் நீங்க வெளியில சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், நிஜமாலுமே வியந்து போயிருவீங்க. ரொம்பவுமே அந்த அளவுக்கு ப்ரோ. நான் உண்மையில இப்போ ஒரு ஜாப்ல இருக்கிறதுனால சஸ்டெயின் ஆயிட்டு இருக்கிறேன் உண்மையிலுமே. ஓகே ப்ரோ. இதே வந்து வேற ஒரு ஆளா இருந்தனா எப்பயோ எந்த மாதிரியே முடிவெடுத்து இந்நேரம் எப்படி ஆளே இல்லாம போயிருப்பாங்க, அந்த அளவுக்கு தான் இருந்திருக்கும். ஆனா என்னால முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்ல நான் அப்படியே அந்த தேடலே இருந்தேன். அந்த தேடலுக்கும் போது எனக்குன்னு ஒரு டைம் வர்றது இந்த டைம் தான் வந்துச்சு. நானும் 4 வருஷமா இதா இருந்து அப்படியே எனக்கு இந்த வருஷம் நம்ம நல்லா இருக்கும்னு ஒரு இது ஸ்டார்ட் பண்ணி ஒரு தேடல் இருக்கும்போது கரெக்டா உங்க வீடியோ என் கண்ணுல மாட்டுச்சு. சூப்பர். அதனால வந்து உண்மையாலுமே நான் உண்மையாலும் உங்ககிட்ட உங்களுடைய நீங்க தான் என்னுடைய மென்டாருங்கிறது நான் காட்டுறப்படும். நானு சூப்பர் ப்ரோ, கண்டிப்பா உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி வச்சு நான் உங்களுடைய RRல ஒரு என்ட்ரி எடுத்து அதை நான் நீங்க சொன்ன மாதிரி ஹோல்டு பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் தான் அதன் மேல உங்களுக்கு கான்ஃபிடன்ட் வரும்னு சொன்னீங்க பாத்தீங்களா, அது மாதிரி ஹோல்டு பண்ணி
1:50 மினிமம் 50 ரிஸ்க் ரிவார்டாவது நான் ஹோல்ட் பண்ணி நம்ம வைக்கணும் ப்ரோ. இல்ல அது இந்த ப்ரோ சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் இதே வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க உங்களுடைய இதை பிலீவ் பண்ணாதான் நம்பினாதான் நம்மளால எதுவும் அச்சீவ் பண்ண முடியும். நீங்களே நம்பலன்னா எப்படி கண்டிப்பா அப்படிம்பாங்கல்ல, ஆமா கண்டிப்பா அது ப்ரோ. மாதிரி அந்த இதை வந்து நம்ம செய்யறது தான் சேலஞ்சு. அதாவது ட்ரேட் எடுக்கிறத விட நம்ம நம்பி எடுக்கிறது தான் மேட்ரு. ம் கண்டிப்பா. இப்போ நீங்க பார்ப்போம் எப்படி சொன்னீங்கல்ல ப்ரோ இருக்கும். செந்தில் ப்ரோ, ஆமா ப்ரோ. கண்டிப்பா எடுப்பேன், நான் சப்ஸ்கிரிப்ஷன்லாம் எடுக்கிறேன்ட்டு இப்போதான் உங்க மேல பிலீவ்னஸ் வந்திருக்கு. கண்டிப்பா ப்ரோ. நிஜமே எனக்கு வரல. நான் ஆக்சுவலா என்ட்ரி அந்த சிஹெச்ஓ இது எல்லாமே பார்ப்பேன். என்ட்ரிலாம் பக்காவா போட்டுருவேன். பர்ஃபெக்டான டிமாண்டோ சப்ளையோ எடுத்துருவேன். அந்த என்ட்ரி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போ ஒரு லாட் 2 லாட் போட்டோம்னா ஒரு $300 $400 கொடுத்தோன்னே அடடா இவ்வளோ வந்துருச்சு டக்குன்னு க்ளோஸ் பண்ணிடுவேன். ஓகே ஓகே. அன்னைக்கு என்ட்ரி அன்னைக்கு நமக்கு ஒரு $100 $200 கிடைச்சதா ரைட் ஓகே அன்னைத்தோட கல்லாவை கட்டியாச்சுன்னு க்ளோஸ் பண்ணிடுவேன். அடுத்த நாள் அதே மார்க்கெட்டு அதுல இருந்து கொஞ்சம் கீழே வரும். மறு ரீடெஸ்ட்மெண்ட்டுக்கு மேலே போகும்போது அங்கிருந்து செல் போடும்போது என்ன மார்க்கெட் மேலே போகும்போது அது நமக்கு பயத்தை கொடுத்துரும். இந்த மாதிரி எங்க எப்படி என்ட்ரியை வந்து க்ளோஸ் பண்றதுங்கிறது தெரியாமையே இருந்தது. பர்ஃபெக்டான உண்மை அதான் சொல்றல, சிஹெச்ஓனா அதுக்கு கீழே இருக்கிறது தான் டிமாண்ட். வித் இன்டியூஸ்மெண்டோட இருக்குதா அதுதான் பர்ஃபெக்ட் டிமாண்டுன்னு சொல்றீங்களே. இந்த கான்செப்ட் உண்மையாலுமே நான் வந்து உள் வாங்கிக்கல. இப்போ உங்களுடைய கிளாஸ்ல தான் எந்த இடம் என்னங்கிறது பர்ஃபெக்டா எனக்கு தெரியுது. அதான் அதை வந்து நான் உண்மையாலுமே என்ட்ரி எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் ப்ரோ. நான் அந்த ஃபண்டிங் அக்கௌண்ட்லேயே ப்ரோ எடுத்து உங்க ஸ்டூடெண்ட்டு அப்படிங்கிற ஒரு இதில் நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்க வேற லெவல் ப்ரோ. உண்மையாலுமே நான் தான் சொல்றேன், பெருமைக்காக சத்தியமா நான் சொல்லவே இல்லை உங்களை. ஒரு இதுக்காகவும் சொல்லலை. உங்களுடைய திறமை வந்து எங்களுக்கு ஒரு லைஃப் தான். உண்மை சொல்ல போனா உங்களுடைய இது வந்து எங்களுக்கு ஒரு லைஃப், அவ்வளவுதான். சூப்பர் சூப்பர் ப்ரோ, ரொம்ப சந்தோஷமா இருக்கு ப்ரோ. கண்டிப்பா பண்ணுங்க, ஒரு 3 month டைம் கொடுங்க, அப்புறமா எல்லாமே அச்சீவ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஓகேங்களா? ஆனா நான் ஒரு கோல் பார்க்கறது ஒரே ஒரு மந்த்துக்கு 4 என்ட்ரி ஒரே ஒரு டிபி எல்லாமே கவர் ஆகணும். இது மைண்ட் ஸ்ட்ரெஸ் இல்லாம ஜாலியா பண்ணலாம். இந்த இந்த இது வந்து நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு மைண்ட் ஸ்ட்ரெஸ்ஸே கிடையாது. பயப்பட மாட்டீங்க. இன்னொரு விஷயம், ஏன்னா 4 என்ட்ரி தான் நம்ம பண்றோம்னா 4 எஸ்எல் தான் இருக்க போகுது. அதையும் கணக்கு வச்சுக்கணும். 4 என்ட்ரினா 4 எஸ்எல் தான். அதான் நமக்கு எனக்கு உள்ள இப்போ பிரச்சனை என்னன்னா, அந்த கமிட்மெண்ட்டுக்காக வேண்டிதான் நான் ஓவரா எமோஷனல் ஆகிட்டு இருக்கேன். அது எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் தான் எனக்கும் தெரியல. இப்போ நீங்க ஸ்ட்ராட்டஜி ஓகே ஒன்றும் இல்லை ப்ரோ. இப்போ $300 உங்களுக்கு இது இருக்கு. 9 எஸ்எல்லுக்கு உங்களுக்கு 4.5. 9 எஸ்எல்லா 9 ட்ரேடா போவோம். நம்ம 4 தான் போவோம். ஓகேங்களா? 4 போறோம்னு வச்சுக்கோங்களேன். 4ல 3 எஸ்எல் அடிச்சிருச்சு. அப்போ $300ல 0.5ன்றது எவ்வளோ ப்ரோ? எவ்வளோ வரும்? $1.5 சாரி $1.5 வந்து இருக்கு. அப்போ 3 ட்ரேடு வந்து நமக்கு எஸ்எல் வந்து ஹிட் ஆகுது. அப்போ நமக்கு $4.5 வந்து நமக்கு வந்து எஸ்எல் இருக்கு. 0.5 ஓகேங்களா? $4.5 வந்து நமக்கு எஸ்எல் இருக்கு. இப்போ ஒரு ட்ரேடுக்கு உங்களால கண்டிப்பா 200லாம் பண்ண முடியும். அப்படின்றப்போ 4 தான் எஸ்எல் இருக்கு பெர் மந்த்துக்கு. இப்போ உங்களுக்கு எல்லாமே எஸ்எல் ஹிட் ஆயிடுச்சு, 4மே ஹிட் ஆயிடுச்சுனாலும் உங்களுக்கு எவ்வளோ $5 தான் எஸ்எல் இருக்கும். இப்போ உங்க மைண்டு ஃப்ரெஷ்ஷாக தானே இருக்கும். கண்டிப்பா பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும் உங்க மைண்ட்ல கண்டிப்பா. அப்போ இந்த $5 லாஸு, அடுத்த மந்த் $5 லாஸு, அதுக்கு அடுத்த மந்த் ப்ராஃபிட் வருதுன்னா 200 வந்துச்சுன்னா உங்களுக்கு எவ்வளோ உங்களுக்கு 75% வந்து உங்களுக்கு இதுதான் கவர் தான். உங்களுக்கு இது காம்பவுண்ட் ஆகும். அப்போ இதுக்கு நீங்க எவ்வளோ எடுப்பீங்க? 1.5க்கு பதிலாக இது அப்படியே இன்க்ரீஸ் ஆகும்போது $2 வந்து 2.5 வந்து எடுக்கலாம். $2 வந்து எடுக்கலாம். அப்போ ப்ராஃபிட்டும் அதிகம். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம இந்த பேர் மினிமம் இது பேசணும்ல, இதுவே நம்ம பேசுவோம். இப்போ 9 வந்து உங்களுக்கு லாஸ் ஆகுது அப்படின்னா இதுல ஒரு 4 ட்ரேடு கூட உங்களுக்கு பிரேக் ஈவன் ஹிட் ஆகாது. கண்டிப்பா 4 பிரேக் ஈவன் நம்ம கொடுத்துருவோம். அப்போ ஒரு ஒரு மந்த்துக்கு எப்படி இருந்தாலும் நீங்க ஒரு 9 எஸ்எல் ஹிட் ஆனாலும் இதுல வந்து
4 வந்து உங்களுக்கு பிரேக் ஈவன் ஹிட் ஆகிடும். ம் அப்போது 5 எஸ்எல் வாங்கினா கூட 1 டிபி போதும், எல்லாமே ம் கவர். ஆனால் நம்ம 4 தான் வந்து பண்ண போகிறோம். அதனால 4 ட்ரேடுக்கே நம்ம இப்போ வந்து பிளான் பண்ணுவோம். 4 கூட கிடையாது, 3 ம் தான். அதிகமாக 4 கிடைக்கும். ம் 3ல் 1 எப்படி ம் இருந்தாலும் டிபி போகும். இப்போ 2 ம் GBP/USD EUR/USD இந்த மந்த் எனக்கு கிடச்சிருக்கு, வேறு எதுவுமே கிடைக்கல. வேறு AUD/USD ம் கிடச்சிது, நான் என்ட்ரி போடலை, ம் அடிபட்டு இருந்தனால. ஓகேங்களா? இப்போது ம் 3 கிடச்சிருக்கு. இப்போது 3மே பிரேக் ஈவன். 1 டிபி ம் ம் 1 டிபி 1 எவ்வளோ இருந்துச்சு, 1:80 இருந்துச்சு. ம் இப்போ ரெண்டுமே எனக்கு பிரேக் ஈவன் அடிச்சா ப்ராஃபிட் தானே நான்? கண்டிப்பா இப்போ ரெண்டுமே லாஸே அடிச்சிருச்சுனாலும் நான் ப்ராஃபிட் தானே? ஆமா கண்டிப்பாக ப்ராஃபிட். 3மே எஸ்எல் அடிச்சிட்டா ம் எவ்வளோ லாஸ் வரும்? சின்ன லாஸ் தான் இருக்க போகுது. ம் சின்ன அதான் அப்போ 3மே பிரேக் ஈவன் அடிச்சா ஓகே, நம்ம ம் என்ட்ரி தப்பாயிருச்சு, நம்ம ரிஸ்க் ஆ இல்லாமல் நோ எஸ்கேப் ஆகிட்டோம், இவ்வளோதான். நோ நோ லாஸ் ம் இப்படி வந்து நம்ம இது பண்ணிக்கணும். அப்போ நம்ம 4 ட்ரேட் பண்ணுறோம், 4 ட்ரேட் பண்ணுறோன்னா அதில் ம் ஒரு பிரேக், ம் நான் ரொம்ப மினிமமாக தான் பேசுகிறேன், ஒரு பிரேக் ஈவன் வச்சுக்கிறேன், ம் ஒரு டிபி வச்சுக்கிறேன், ம் 2 எஸ்எல் வச்சுக்கிறேன். எஸ்எல் அதிகமாகவே வைக்கிறேன். ம் அப்படி இருந்தாலும் 2 எஸ்எல்னா 0.5 0.5 1% லூஸு. நீங்கள் ஒரு ம் ட்ரேடு இன்னைக்கு பார்த்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பார்த்து ஒரு ட்ரேடு எடுக்கிறீங்க, எவ்வளோ பெர்சன்டேஜ் கவர் ஆகலாம் ப்ரோ சொல்லுங்க? பெர்சன்டேஜ் ஒரு ட்ரேட் எடுத்தாலே மேக்ஸிமம் ஒரு டபுள் தான் ப்ரோ. ஆமா டபுள் இல்லை ட்ரிபிளே ஆகும். ஓகே, 30%ன்னு வச்சுக்கலாம். ம் $1000க்கு 30%, $300 $300க்கு 30%ன்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். $100க்கு 30, $1000க்கு 3, அந்த மாதிரி 30% எவ்வளோ பெரிய அமௌண்ட் ம் போடுற கேபிட்டலுக்கு கண்டிப்பா அமௌண்ட். இந்த 30%ன்றது பேர் மினிமம். ம் ஆனால் இதை உங்களால் அச்சீவ் பண்ண முடியுமான்னா கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும் அட் த ஃபைனல் ஸ்டேஜில். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இருக்கீங்க, ம் ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு லூஸ் தான் ஆகும். நீங்கள் லாஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் கரெக்டான வழியில் போகிறீங்க அப்படின்றத மனசுலேயே வச்சுக்கோங்க. ஏன்னா லாஸ் பண்ண தான் இப்போ உங்களுக்கு ட்ரேட் எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சு, ரிஸ்க் எப்படி மேனேஜ் பண்ணணும்னு தெரிஞ்சிச்சு, க்ரைட்டீரியா பார்க்குறது எல்லாமே தெரிஞ்சு. ஆனால் நம்ம லாஸ் பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்றது இன்னும் உங்களுக்கு தெரியல. அது எக்ஸ்பீரியன்ஸில் தான் வரும், லைவாக ட்ரேட் பண்ணும்போது தான் வரும். அதனால நீங்கள் லைவாக ட்ரேடு பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு திடீர்னு தலைகீழாக மாறுற மாதிரி இருக்கும். என்னடா இது ஒரு மாதிரி தலைகீழாக மாறுற மாதிரி இருக்கும். அது ஒரு 3 மந்த்தில் அது பழகி நீங்கள் வரும்போது தான் அது பெட்டராக வந்திருக்கும். இப்போ நான் சொல்கிறது உங்களால் ஏற்றுக்க முடியாதா? கரெக்டு தானே நான் சொல்கிறது? ப்ராக்டிக்கலாக தான் உண்மை தானே? இல்லை அது கரெக்டு தான். ஏன்னா அவங்க இதுவரை பண்ணல. இல்லை ப்ரோ அப்படிலாம் இல்லை. ஓகே, எல்லாரும் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்ட்டு நான் நம்புகிறேன், ஓகேங்களா? ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இந்த யூடியூப் சேனலில் ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸாக இருக்கட்டும் சரி, ஒரு ஸ்டூடெண்ட்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுற வீடியோவாக இருக்கட்டும், எது இருந்தாலும் நம்ம வந்து அப்லோட் வந்து பண்ணிகிட்டு வந்துட்டுருக்கோம், ஓகேங்களா? எல்லாமே ஓப்பனாகவே நம்ம அப்லோட் வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ண முடியுது, நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் ப்ரோ அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்களோட சஜஷன் என்ன, உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் வந்து பண்ணுங்கள். நார்மலாக கமெண்ட் பண்ணால் கூட ஓகே, சூப்பர்னு கமெண்ட் பண்ணாலும் ஓகே, இல்லை உங்களுக்கு மனசில் இருக்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணாலும் ஓகே. எனக்கு ஆக்சுவலாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத எனக்கு தெரியணும், கண்டிப்பாக நான் பார்க்கணும். அதனால் கண்டிப்பாக கமெண்ட் வந்து பண்ணிடுங்க, ஓகேங்களா? ஸோ அப்புறம் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் வந்து பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிடுங்க. உங்கள் ட்ரேட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிடுங்க, ஓகேங்களா? சரி, ஓகே. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ ஒரு நாலேஜபிள் வீடியோவோட நம்ம டுமாரோ மார்னிங் வருவோம். ஸோ அது வரைக்கும் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள், சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் மணி மேனேஜ்மெண்ட்லாம் ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள், ஓகேங்களா? சரி, ஓகே. டுமாரோ மீட் பண்ணலாம். தேங்க்யூ.